உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நாடுகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். இங்கே எங்களோட கலையத்தில் போரியல் ஆய்வாளர் அரசு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசோகளே. வணக்கம் நாதானே. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நாங்கள் இந்த போர் நிலைமைகளை பார்ப்போம். விமானம் தாக்குதல் நடந்த பொழுது காணாமல் போன விமானியை தேடித்திருந்தார்கள் என்ற செய்தியை கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றதையும் கூறுங்கள். கள நிலையம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூறுவீர்கள். காணாமல் போன விமானியில் ஒரு விமானியை, அதாவது வெப்பன் ஆபீசரை அவர்கள் மீட்டு விட்டதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் விமானி பைலட்டை இன்னும் அவர்கள் மீட்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவின் அதாவது தேடுதல் நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதே வான்வழியான தேடுதல்களை நிறுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், வான்வழியாக இடம்பெற்ற தேடுதலின் போது அமெரிக்காவின் வான்கலங்கள் 2 பிளாக் உலங்கு வானூர்திகள் சுடப்பட்டிருந்தன. அதே சமயம் தற்போது வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் இந்த அமெரிக்காவில் வீழ்ந்த A-10 ரக விமானம் கூட, A-10 விமானம் நேற்று வீழ்ந்தது அதுவும் இந்த சர்ச் ஆபரேஷன்ல ஈடுபட்ட போதுதான் ஏவுகணை கொண்டு தாக்கப்பட்டதாகவும், தாக்கப்பட்ட விமானம் உடனடியாகவே குவைத் பகுதியை நோக்கி பறந்ததால் குவைத்தில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய போது விமானி அதிலிருந்து தப்பியதால் குவைத்திலே அவர் தரையிறங்கியதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப இந்த C-130 ஹெர்குல் ரக விமானத்தையும், அதே சமயம் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தையும், உலங்கு வானூர்திகள், மற்றது A-10 ரக விமானங்களை பயன்படுத்தியிருந்தார்கள். ஏனென்றால் ஒரு தாழ்வாக பறக்கின்ற விமானங்கள் தான் தேவை ரெஸ்கியூ பண்ணுவதற்கு. ஒருவர் ஏற்கனவே ஒரு வெப்பன் ஆபீசரை மீட்டிருந்தார்கள். அதை இஸ்ரேல் கூறியிருக்கிறது, தனது புலனாய்வு தகவல்களின் ஊடாக அவரின் இருப்பிடத்தை தான் அமெரிக்க படையினருக்கு அறிவித்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஈரான் மக்களை பொறுத்தவரையில் ஈரானியர்கள் இப்போதும் இதனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் அந்த அதாவது விமானியை கண்டறிந்ததாக கூறவில்லை. விமானியின் நிலைமையும் தெரியவில்லை. அவர் உண்மையில் உயிருடன் இருக்கிறாரா அல்லது காயப்பட்டாரா அல்லது இறந்தாரா என்ற எந்த தகவலும் இல்லை. ஆனால் இதை மீண்டும் இந்த விமானியை தேடும் நடவடிக்கையில் அமெரிக்கா வான்கலங்களை அதிகம் ஈடுபடுத்தாது விட்டாலும், இப்போது இஸ்ரேலின் ஹெப்ரு என்ற பத்திரிகை கூறுகின்றது, அமெரிக்கா ஒரு சிறப்பு படையணி சிறிய குழுக்களை களத்தில் இறக்கியிருப்பதாகவும் அவர்கள் மூலம் ஒரு தேடுதலை மேற்கொள்வதாகவும் அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால், ஈரானில் இஸ்பஹான் பகுதியில் மேலும் ஒரு MQ-1 ரக ஆளில்லாத உளவு மற்றும் தாக்குதல் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கின்றது. ஈராக்கின் பஸ்ரா பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. அது எட்டிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் CNN கூறியிருக்கின்றது, இந்த F-15E இழப்பு அமெரிக்கா படையினருக்கு ஒரு மன உறுதி ரீதியாக அதாவது உளவியல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு பின்னடைவு CNN கூறியிருக்கின்றது. இந்த F-16 and F-35 என்றது ஷார்ட் ரேஞ்ச் விமானங்கள், F-15 மட்டும்தான் லாங் ரேஞ்ச் விமானம் என்று சொல்லியும், ஆனால் அது இந்த தாக்குதல்களில் சிக்குவது வருங்காலத்தில் அதனை பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம் என்றும் CNN தகவலை வெளியிட்டிருக்கின்றது. தாக்குதல்களை பொறுத்தவரையில் தெஹ்ரான் பகுதியை, வடக்கு தெஹ்ரானில் மீண்டும் இரவு முழுவதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மூர்க்கமாக தாக்கி இருக்கின்றன. அது இந்த விமானத்தை இழந்த பிற்பாடு அவர்கள் தமது வானாதிக்கத்தை இழந்து விட்டார்கள் என்ற நிலையில் அதனை மேலும் தக்க வைப்பதற்காக அவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானும் அமெரிக்கா மீது, இஸ்ரேல் மீது கடுமையாக தாக்கி இருக்கிறது. கைரட் ஷமோனா பகுதி கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. ரமட் ஜன் பகுதியும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவில் லெபனானிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 2 கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள்.
அடுத்ததாக லெபனானில் இரவு முழுவதும் குண்டு சத்தங்கள் கேட்டதாகவும், லெபனானில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையினர் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், முதலில் இந்தோனேஷியாவை சேர்ந்த 3 அமைதிப்படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. ஸ்பெயின் கூறுகின்றது ரெட் லைனை கிராஸ் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லி. பிரான்ஸ் கடுமையாக சாடி இருந்தது. ஆனாலும் இஸ்ரேல் அந்த தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே நேரம் இப்போது கூறப்படுகிறது இந்த ஒராக்கிள் என்ற நிறுவனம் தாக்கப்பட்டது கடுமையான சேதத்தை இப்போது UAE வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் பல நிறுவனங்கள் இப்போது தொழில்நுட்ப நிறுவனங்கள், வளைகுடா நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் தமது அலுவலகங்களை மூடி இருப்பதாகவும் கூறப்படும். நிறுவனங்களுடைய விடயத்துக்கு வருவதற்கு முன்னதாக லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் கிங்ஸ் காலேஜினுடைய ஒரு பேராசிரியர் காணாமல் போன விமானியினுடைய மீட்பு பணி மிகவும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கடுமையான ஒரு செயலாக இருக்கும், அதாவது இந்த ரெஸ்கியூ பண்ணுவது மிகவும் கடினமாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். பேராசிரியர் என்ன கூறியிருக்கிறார் என்று நீங்கள் அறியக்கூடியதா இருந்ததா? சாம் பூரி என்றவர் விசிட்டிங் லெக்சரரா இருக்கிறார் கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல. அவர் கூறியிருக்கின்றார், இந்த அமெரிக்காவின் மீட்பு பணிகள், இந்த பைலட்டை மீட்பு பணிகள் மிகவும் சவாலானதாகவும் இருக்கும். கடுமையான த்ரெட் என்று சொல்றது கடுமையான ஒரு அச்சத்தையும் அவர்களுக்கு அல்லது ஒரு பாதுகாப்பின்மையையும் ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஈரான் தாக்குதல்களில் இவர்கள் இந்த தேடுகின்ற வான்கலங்கள் சிக்கக்கூடும் என்று. அதே போல நேற்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போதுதான் இந்த வான்கலங்கள் மீண்டும் தாக்கப்பட்டிருந்தன. அது ஈரான் ஒரு பொறியாகவும் இருக்கலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு வான்கலத்தை சுட்டா பிறகு தேடுதலுக்கு வருவார்கள் என்று தெரியும். தேடுதலுக்கு வரும்போது அவர்களை சுடுவது இலகு என்பதும் ஒரு பொறியாக இருக்கலாம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், முதலில் F-15 விழுந்தது. அதை தேட வந்த A-10C2 விமானத்தை தாக்கியிருந்தார்கள். ஒன்று விழுந்து விட்டது, ஒரு என்ஜின் எரிந்து விட்டது என்று கூறுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட 3 விமானங்கள், அதை விட 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை சொன்னார்கள். அது ஈராக்கில் தான் போய் விழுந்தபடியால் விமானிகள் தப்பி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஒரு விமானத்தை வைத்து கிட்டத்தட்ட 4 விமானத்தை தாக்கியிருந்தார்கள். 95ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்கலாம், விடுதலை புலிகள் ஏப்ரல் மாதம் அப்ரோ விமானத்தை சுட்டிருந்தார்கள். இராணுவத்தின் அப்ரோ விமானத்தை பலாலியில் 28ஆம் தேதி சுட்டார்கள். 28ஆம் தேதி சுட்ட போது ஏவுகணை, அப்பதான் முதலில் ஏவுகணையை பயன்படுத்தினார்கள். சுட்ட போது உரிமை கூறவில்லை. அப்ப இராணுவத்துக்கு தெரியாது சுடப்பட்டு விழுந்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறால் விழுந்ததா. அப்ப அவர்கள் ஏன் உரிமை கூறவில்லை என்றால், அடுத்த விமானத்துக்காக பார்த்துக் கொண்டார்கள். அடுத்த நாள் விடிய 9 மணிக்கு மற்ற விமானம் வரும்போது அதையும் சுட்டார்கள். அதற்கு பிறகுதான் இலங்கை ஆணைக்கு தெரியும் ஏவுகணை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதே போல, அதாவது சில சமயங்களில் இப்படியான படைத்துறை ரீதியாக இப்படியான பொறிகளை வைப்பதுண்டு. அதைத்தான் இந்த சாம்பூரி அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சேட்டலைட் அதுகளை யூஸ் பண்ணுவது இங்க லிமிட்டட். ஏனென்றா ஒரு மனிதரை தேட வேண்டும். ஈரானை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஈராக்கை விட 4 மடங்கு பெரிது. அடுத்து மலைகள், பாறைகள் என்று சொல்லி அதற்குள் ஒரு மனிதரை தேடுவது என்பது மிகவும் கடினமானது என்று அவர் கூறியிருக்கின்றார். அந்த F-15E விழுந்த ஏரியா ஒரு மிகப்பெரிய ஏரியாவாக இருப்பதாகவும், அதுக்குள்ள மலைகள் நிறைந்ததாக இருப்பதாகவும், அதுதான் இப்ப ஈரானுக்கு கடினமாக இருக்கின்றது. ஈரானிய மக்கள் பெருமளவில் தேடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கடினமாக இருப்பது என்னன்னு சொன்னால், ஒருவரை தேட வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஏரியாவில். ஆனால் ஈரான் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், அங்கு லோக்கலாக இருக்கிற மக்களை கூட அதற்கு பயன்படுத்துகின்றது என்று கூறப்படுகின்றது. அப்ப இது மற்றது அவர் கூறியிருக்கிறார், இப்ப தேடுதலுக்கு போன விமானங்கள் தாக்கப்பட்டிருப்பதால் இனி இந்த விமானங்கள் தாழ்வாக பறக்க முடியாது. அப்ப தாழ்வாக பறந்தால்தான் விமானங்கள் அவர்களை கைப்பற்ற முடியும். இப்ப இந்த நடவடிக்கையில் ஈரான் அமெரிக்கா விமானத்தை வீழ்த்தியது ஒரு விரைவான வெற்றியை பாதி அந்த மக்களுக்கு ஒரு பிக் பிரைஸை கொடுத்திருப்பது போல அந்த மக்களுக்கும் ஒரு மன உறுதியை அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், இது அமெரிக்கா இராணுவ தலைமை பீடத்துக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும் என்று சொல்லி.
ஏனென்று சொன்னால் சில தினங்களுக்கு முன்னர் தான் அமெரிக்காவின் போர் செயலாளர் பீட் ஹெசத் கூறியிருந்தார் என்று சொன்னால் அமெரிக்கா டோட்டல் ஏர் சுப்பீரியாரிட்டி இந்த ஈரான் என்று கூறியிருந்ததாகவும், அதாவது ஈரான் வான்பரப்பை முழுமையாக அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் கூறிய பிற்பாடு இந்த தாக்குதல் இடம்பெற்றது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இனி அரபு கடலில் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் அங்கே வேறு வேறு இடங்களிலும் இருக்கிறார்கள். இப்ப தரவழி தாக்குதலுக்கு தயார் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்று பேசியிருந்தோம். இப்பொழுது இந்த விமானம் சுட்டுவிழ்த்தப்பட்டு விமானியை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த பணி நடந்து கொண்டிருக்கின்ற தரவழி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கின்றன? மீட்டெடுப்பதற்காக இனி அவர்கள் ஏற்கனவே ஒரு பகுதிக்கு போய் இன்னொரு ஆபரேஷனை செய்துவிட்டு வர வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கலாம் கூட. அப்படி என்றால் இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்தில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தகவல்களின் அடிப்படையில் ஒரு சிறிய அளவிலான சர்ச் டீமை தான் உள்ளுக்கு கொமாண்டர் டீமை இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களும் இதற்குள் மாட்டுப்பட்டால் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். இது இப்ப மரைன் படையினரை பொறுத்தவரையில் அவர்கள் இதில் சில இடங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அமெரிக்காவின் இப்போது வெளியிடப்பட்ட படையினரின் காயங்கள் அடைந்த படையினர் லிஸ்டை பொறுத்தவரையில் 19 மரைன் படையினரும் அதில் இருக்கிறார்கள், அந்த லிஸ்டில் இருக்கிறார்கள். அப்ப நீங்கள் சொன்னது போல இப்போது 50,000 படையினர், இப்போது 60,000 படையினராக அங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாங்கள் முதலில் கூறியிருந்தோம், கிட்டத்தட்ட ஏனைய நடவடிக்கைகளில் லட்சக்கணக்கான படையினர் தான் இறக்குவதுண்டு. இல்லை என்று சொன்னால் அங்க உள்ளூருக்குள் இருக்கின்றவர்களை கொண்டுதான் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துவதுண்டு. இப்ப ஆப்கானிஸ்தானில் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் வடக்கு கூட்டணியை வைத்துக் கொண்டுதான் அந்த படை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஈராக்ல செல்லும் போது 37 நாடுகளை கூட்டிக் கொண்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரை முதலில் நடவடிக்கையில் ஈடுபடுத்தினார்கள். அப்ப ஆனால் இந்த தடவை இந்த ஈரான் அதை விட எல்லாவற்றையும் விட பலமான நாடு, மிகப்பெரிய நாடு. அதற்கு 60,000 படையினர் என்பது ஒரு சிறிய நடவடிக்கையை ஒரு குறுகிய காலத்துக்கு மேற்கொள்ளத்தான் முடியுமே தவிர நீண்ட காலத்துக்கு முடியாது. அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப இருக்கிற நிலைமையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப இருக்கிற நிலைமையில் குளோஸான வான் சப்போர்ட்டும் வழங்க முடியாது, வான்படை ஆதரவும் வழங்க முடியாத ஒரு நிலை என்று சொன்னால் ஈரான் வான் எதிர்ப்பு படையணி மிகவும் நவீனமாகவும் இருக்கின்றது, அது சேதமடையாமலும் இருக்கின்றது. அவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் தாக்குதலை நடத்தலாம், எத்தனை விமானங்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இதுவரையில் பல கிட்டத்தட்ட 2 டஜன் உளவு விமானங்கள், அதுவும் ஹை வேல்யூ என்று சொல்றது, அதனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் எல்லா வகை விமானத்தையும் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இவர்களுடைய ஏவுகணை ஈராக் வரையிலும் பரவி இருக்கின்றது. இப்ப படை நடவடிக்கை என்னும் போது ஈரான் மிகப்பெரிய தேசம், அதற்குள் இறங்க முடியாது. படை நடவடிக்கை இவர்கள் குசாம் தீவாக இருக்கலாம், அல்லது காக் தீவுகளாக இருக்கலாம், அல்லது ஹாமூஸ் நீரிணையின் கரையோரமாக இருக்கலாம். ஆனால் இதுகளிலே ஒரு குறுகிய பகுதியை வைத்துக் கொண்டு இந்த படையினரையும் அதற்குள் இறக்கிவிட்டு ஏஆர் சப்போர்ட்டும் இல்லை என்றால் ஒரு தற்கொலைக்கு ஒப்பானதாகத்தான் இருக்கு. இந்த 2 வாரங்கள் என்று அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார். 2 தொடக்கம் 3 வாரங்கள் கடுமையாக இருக்கும் என்று. ஈரானும் எதிர்பார்த்தது இந்த 2 தொடக்கம் 3 வாரங்களுக்குள் ஒரு படை நடவடிக்கை சில சமயங்களில் இவர்கள் இறக்கக்கூடும் என்று. ஏனென்றால் துபாய் பகுதியில் கூட பெருமளவான மரைன் படையினர் துபாய் விமான நிலையத்தில் காணப்பட்டதை கூட காணொளிகள் காட்டியிருந்தன. ஈரானிடம் அதிக அளவிலான தொழில்நுட்ப வசதிகளும் மற்றது புலனாய்வு தகவல்களும் தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவ்வாறான ஒரு நடவடிக்கை ஏற்படுவதற்கு முன்னர் இது எவ்வளவு சாத்தியம் என்பதை காட்டுவதற்காக இந்த விமானங்கள் சுடப்பட்டிருக்கலாம் என்றும் பார்க்க தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த விமானங்களின் அழிவு இந்த பட நடவடிக்கை தொடர்பாக ஒரு பலத்த கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை இதை யோசிக்கும் என்றுதான் நினைக்கிறேன். அதைத்தான் ட்ரம்ப் அவர்களும் கூறியிருந்தார், இந்த விமானத்தை சுட்டது பேச்சுவார்த்தையை பாதிக்காது என்று. பட நடவடிக்கையை பாதிக்காது என்று சொல்லவில்லை, பேச்சுவார்த்தையை பாதிக்காது என்றுதான் சொல்லி இருக்கிறார். நீங்கள் இப்ப 60,000 படையினர் அங்கே இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது அமெரிக்காவிடம் பலமான விமானங்கள் ஏற்கனவே சுட்டு வெளுத்தப்பட்டாலும் பலமான விமானங்கள் இருக்கின்றது அவர்களிடம். இப்ப கடல் வழி, ஆகாயம், தர வழியாக இந்த 2 வாரத்துக்குள்
ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? என்றால் அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்து அவ்வாறான ஒரு செய்தியைத்தான் வெளியிட்டது போல் உணரக்கூடியதாக இருந்தது. நீங்கள் அப்படி எதிர்பார்க்கவில்லையா? அவ்வாறான ஒரு நடவடிக்கைக்குத்தான் அவர்கள் தயாராக இருந்தார்கள். உதாரணமாக அந்த தரை இறக்கத்தையோ அல்லது களநிலைமை சாதகம் இல்லை என்பதையோ அமெரிக்காவுக்கு இது பாதகமாக இருக்கும் என்பதையோ சொல்லுகின்ற படை தளபதிகளை நீக்கி இருந்தார்கள். தங்களுக்கு ஆதரவான படையினரை தான் அதற்கு களமிறக்குவதற்காக 12 ஜெனரல்களை நீக்கியிருந்தார்கள். தங்களுக்கு விசுவாசமானவர்களை போட்டு ஒரு படை நடவடிக்கைக்குத்தான், அதாவது பாதகமான சூழ்நிலை என்றாலும் ஒரு அரசியல் வெற்றியாகத்தான் யோசித்தார்கள். ஆனால் இப்ப CNN சொன்னதை இப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தோற்றுவிக்கும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த விமானங்களின் இழப்பு கூட அமெரிக்க இப்ப ஏற்கனவே போருக்கு எதிராக இருக்கிற அமெரிக்கர்களின் மனநிலையை மேலும் பாதிக்கும், மேலும் அவர்களை போருக்கு எதிராக தூண்டும் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த ஒரு விமானியை ஈரான் தற்சமயம் கைப்பற்றினால், அவரை தொலைக்காட்சிகளில் பகிரங்கப்படுத்தினால் அது மேலும் பலத்த பின்னடைவை ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த நடவடிக்கை இவர் என்னென்று கூறுகிறார் என்று சொன்னால், இந்த அமெரிக்காண்ட திட்டம் என்னென்று சொன்னால், ஒரு தீவை கைப்பற்றி அதை தாங்கள் கைப்பற்றி விட்டோம், அழித்து விட்டோம், அதிலிருந்து வெளியேறி விட்டோம் என்று அதை கைப்பற்றி அதிலிருந்து வெளியேறிய பிற்பாடு தாங்கள் ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்ததாகவும் அந்த போரிலிருந்து வெளியேறியதாகவும் தோற்றப்பாட்டை உருவாக்குவதுதான் அவர்களின் திட்டமாக இருந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதை அதாவது அமெரிக்காவின் இந்த 2 வாரம் என்பது நாங்கள் நேற்று கூட பேசியிருந்தோம். இந்த போரில் இருந்து அதை மிகவும் தீவிரமாக்கி, ஆனால் அது போரில் இருந்து வெளியேறுவதற்கான கால அவகாசம் என்றுதான் கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு மறைமுகமாக அது கொடுக்கப்பட்ட கால அவகாசம். இஸ்ரேல் அந்த 2 வாரங்களுக்கு தாக்கி அளிக்க வேண்டியதை தாக்கி அளித்து வெளியேறுவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. அப்ப நீண்டகால போருக்கு அமெரிக்கா தயாராக இல்லை, நீண்டகால போரை அவர்கள் விரும்பவும் இல்லை. ஆனால் இப்போது கூறியிருக்கிறார்கள், ஹார்முஸ் நீரிணையை கூட அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை கூறியிருக்கிறது அது திறப்பது சாத்தியமில்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்ப 2 நாளைக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது மிகவும் இலகுவானது என்று சொல்லி. இப்போது புலனாய்வுத்துறை கூறியிருக்கின்றது அதை திறப்பது அவ்வளவு இலகுவானது அல்ல என்று கூறியிருக்கின்றது. என்று சொன்னால் அந்த நீரிணை மீதான அல்லது தீவுகள் மீதான தாக்குதலுக்காகத்தான் இந்த A-10C என்ற விமானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அது க்ளோஸ் சப்போர்ட், அது கார்பெட் கன் ஃபயர் என்று சொல்றது. அவ்வளவு தூரத்துக்கு அதனால் க்ளோஸ் சப்போர்ட் வழங்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவையெல்லாம் தாழ்வாக பறக்கின்ற விமானங்கள். அது வந்த போதே நாங்கள் யோசிச்சோம், அது இந்த உண்மையில் ஈரானிடம் ரஷ்யாவின் இந்த ஏவுகணைகள் இருக்கும் என்று சொன்னால், மேன் பேட்ஸ் இருக்கும் என்று சொன்னால் இந்த விமானங்கள் ஒன்றும் தப்பாது என்று சொன்னால், இப்ப F-15 விமானங்களோ இந்த விமானங்கள் எல்லாம் 1988கள் 92களில் கொண்டு வரப்பட்டது. இப்போ ரஷ்யா வழங்கிய மேன் பேட் 2015ஆம் ஆண்டு களத்துக்கு வந்தது, 4ஆம் தலைமுறை. அப்ப இந்த விமானங்களை எல்லாம் கவுண்டர் பண்ற போல் மாதிரி தான் அதை வடிவமைத்திருப்பார்கள். என்றால் ஒரு ஏவுகணையை வடிவமைக்கும் போது விமானத்தின் பலத்தை பார்த்துத்தான் இது பலம் பலவீனத்தை பார்த்துத்தான் அதை வடிவமைப்பார்கள். அல்லது விமானத்தை தாக்காது விட்டால் அந்த ஏவுகணையை வடிவமைப்பதிலும் அதை தரம் உயர்த்துவதிலும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஒவ்வொரு ஏவுகணைகள் தரம் உயர்த்தும் போது, அதாவது அவர்கள் விமானத்தின் ஏர் டிஃபென்ஸை தரம் உயர்த்தும் போது இவர்கள் அதை உடைப்பதற்காக ஏவுகணையை தரம் உயர்த்துவார்கள். அதான் அந்த தரம் உயர்த்தல் என்று சொல்வது. இப்ப அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ ஒரே நாளில் 2 A-10C தாக்கி அளித்திருக்கிறார்கள் என்னும் போது, அதே போல உலங்கு வானூர்திகளையும் அளித்திருக்கிறார்கள். அப்ப க்ளோஸ் சப்போர்ட் வழங்க முடியாது என்று சொன்னால் இந்த தரை தாக்குதல் ஒரு ஒரு மிகவும் சாதகமற்றது. அப்படி இருந்தும் இவர்கள் தொடங்குவார்களாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புகளுடன் தான் முடிவடையும்.
இல்ல, ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், நேற்று இரவு முழுவதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு ஈரானை பார்த்துக் கொண்டால் பல தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இப்ப இந்த 2-3 வார கால அவகாசத்தை அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கார்பெட் பாம்பிங் என்று நீங்கள் முந்தைய கூறிக்கொண்டு வந்திருக்கிறார். அப்படி எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு சேதத்தையும் ஏற்படுத்தி விட்டு நாங்கள் வென்று விட்டோம் என்று இந்த போரிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு சினாரியோ இங்கே உருவாக்கப்படுகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், இப்ப சினாரியோஸை நீங்கள் கூறினீர்கள். அமெரிக்கா வெல்ல முடியாது, இப்ப ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாது என்று சொன்னீர்கள். தரவடி தாக்குதல் மிகவும் கடினமாக இருக்கும் என்று சொன்னீர்கள். விமான தாக்குதல் இப்பொழுது சுட்டு வீழ்த்திய விமானம் தொடர்பாக கூறும் பொழுது இதுதான் ஒரே ஒரு வழி அமெரிக்காவில் இருக்கிறதா இந்த போரிலிருந்து வெளிவருவதற்கு. ஏனென்றால் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிதிக்காக அலைஞ்சு திரிகிறார். இவ்வளவு காசு தேவை என்று தெரிகின்றார். அப்படி என்றால் இது ஒரு இங்கே கொண்டு வந்து முழுமையாக எவ்வளத்துக்கு அழிக்க முடியுமோ அவ்வளத்தை அழித்து விட்டு வெட்டு கொண்டு வெளியே போறாரா? இதுதான் அந்த அவர்களுடைய இறுதி ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதா? இறுதி ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவர்கள் ஈரானை அழித்து விட்டு, ஏனென்றால் பல தடவைகள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இனி ஈரானால் ஈரானிடம் கடற்படை இல்லை, வான்படை இல்லை, மற்றது ஏவுகணை படை இல்லை, இனிமேல் ஈரானால் ஏவுகணையை தயாரிக்க முடியாது, அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். அவர்களிடம் பல ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஒன்று என்னென்று சொன்னால், இந்த ஒரு சிறப்பு படையை இறக்கி இந்த யுரேனியத்தை கைப்பற்றி விட்டு, சரி யுரேனியத்தை எடுத்து விட்டோம், இதனுடன் போரை முடிக்கிறோம் என்று. ஆனால் அதுவும் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று தெரிகிறது. ஹார்முஸ் நீரிணையை திறப்பது அல்லது ஒரு தீவை கைப்பற்றுவது என்றால் சாத்தியமில்லை. காக் தீவை கைப்பற்றிவிட்டு ஈரான் பொருளாதாரத்தை அழித்து விட்டோம் என்று சொன்னால் அதுவும் சாத்தியமில்லை. ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள பொருளாதாரத்தை அழித்துவிடும். நீங்கள் சொன்னது போல கார்பெட் பம்பிங் செய்வது, இப்ப நோர்த் கொரியாவில 53களில் கார்பெட் பம்பிங் செய்து எல்லா நகரங்களையும் அழித்தது போல அழிக்கலாம் என்று சொன்னால் அது இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு 2 தடைகள் பிரதானமாக இருக்கின்றது. அதாவது முன்னைய போர், இப்ப ஆப்கானிஸ்தான் காசா பகுதியில் இடம்பெற்றது போல, ஈராக் பகுதியில் இடம்பெற்றது போல செய்ய முடியாமல் இருக்கிறது. என்று சொன்னால் ஈரானும் பதில் தாக்குதலுக்கு நடத்துகின்றது. இவர்கள் எதை தாக்குகிறார்களோ அதையே தாக்குகிறார்கள். இப்ப இவர்கள் பாலத்தை தாக்கினார். ஈரான் 7-8 பாலத்தின் பெயர்களை குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றது. பாலத்தை தாக்குவது இலகு. ஏனென்றால் அங்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஒரு குண்டை ஒரு ஏவுகணையை விட்டால் முடிஞ்சிடும். அது ஏவுகணை ஒன்று நட்டமாகுமே வழியே மற்றபடி பாலத்தை தாக்குவது பெரிய வேலை இல்லை. அப்ப ஈராட்ட அந்த பலம் இப்போதும் இருப்பதுதான் இவர்களால் அந்த நீங்கள் சொன்னது போல இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பெட் பாம்பிங்கை செய்து இதை தரம் இல்லாது செய்துவிட்டு போரை முடிப்பதற்கு இவர்களால் முடியாமல் இருக்கின்றது. எனவேதான் 48 மணி நேர போர் நிறுத்தத்தை கேட்டிருந்தார்கள். இப்போது 2 தடைகள் இருக்கின்றன. ஒன்று ஈராட்ட பலம், ஈரானும் இவர்களைப் போல தாக்கி அளிக்க முடியும். 2வது வான் பரப்பில் இவர்கள் சொன்னது போல வான் மேலாண்மை இன்னும் அங்கு ஏற்படுத்தப்படவில்லை. எல்லா விமானங்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. தாழ்வாக பறக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட விமானங்களை வைத்துத்தான், அதுவும் விலை உயர்ந்த குண்டுகள் மூலம்தான் தாக்க முடியும். இப்ப டொமஹாக் ஏவுகணை கூட அதைத்தான் பெருமளவில் பாவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 850 பாவித்திருந்தார்கள். இப்போது 1000 வரை பாவித்திருக்கிறார்கள். 5000 ஏவுகணை தான் அவர்களிடம் இருக்கின்றது. எனவேதான் சவுத் கொரியாவை சுவிட்சர்லாந்துக்கும் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அதே போல ஜப்பானுக்கும் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அதாவது ஈராக் போரில் பயன்படுத்திய எத்தனையோ வருடங்கள் பயன்படுத்திய ஆயுதத்தை இங்கே 5 நாட்களில் பயன்படுத்தி முடித்து விட்டார்கள். ஆனால் பலன் எதுவும் இல்லை. அதே போல இன்டர்செப்டர்கள் அதுவும் தீர்ந்து விடுகின்ற நிலை. அப்ப இந்த 2 வாரம் என்பது அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு கால எல்லையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிலும் இப்போது அதற்கு முதல் வெளியேறுவதற்காகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை அவர்கள் 48 மணி நேரத்துக்கு கேட்டிருக்கிறார்கள். அதை ஈரான் சம்மதித்திருந்தால் அதுக்கு ஊடாக ஏதாவது ஒரு வழியில் அமெரிக்கா இந்த போரில் இருந்து வெளியேறி இருக்கும். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் தயாரில்லை. நிரந்தரமாக போர் நிறுத்தப்பட வேண்டும். இனிமேல் ஈரானை யாரும் தொடக்கூடாது என்றது அவர்கள்ட்ட பிரதான கோரிக்கை. அப்படியான ஒரு நிலைதான் இப்பொழுது வரப்போகின்றதா என்று சிந்திக்க தோன்றுவது. ஏன்னு சொன்னால், இப்ப கார்பெட் பாம்பிங்கை செய்து அவர்கள் இனிவரும் காலங்களில் பேச்சுவார்த்தை தடைகள் இவையெல்லாம் மேற்கத்திய நாடுகள் ஈரானுக்கு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தான் வரப்போகிறார்கள். கார்பெட் பாம்பிங்கை செய்தார்கள் என்றால் பலவீனமாக்குறார்.
ஒன்று மட்டும் ஈரானுக்கு தெரியும், அவர்களிடம் ரெசிலியன்சி இருக்கிறது. நாங்கள் மீண்டும் எழுவோம் என்ற அந்த உறுதித்தன்மை இருக்கின்ற என்பதை 48 ஆண்டுகளுக்கு எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தும் உலகம் வியக்கும் அளவுக்கு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு பெரிய பலமான நிலையில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் ஒரு அனுமானத்துக்கு வரலாமா, ஈரான் இந்த போரை வென்றுவிட்டது, இனிவரும் காலங்களில் இந்த IAEA இவர்கள் போய் அங்கே இன்ஸ்பெக்ஷன் செய்வதும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடுகளை போடுவதும் இனிவரும் காலங்களில் மேற்கத்திய நாடுகளினால் அவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இவர்களை வைத்திருக்க முடியாது, அடக்குமுறைக்கு வைத்திருக்க முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்து இங்கே விட்டிருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இதுதான அடுத்த கட்டம்? உண்மைதான். ஈரான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. இனிமேல் காலத்தில் இவர்களுடைய தடைகள், அதாவது ஒன்று தெரிகிறது, இனிமேல் அமெரிக்காவின் தடைகள் எந்த நாட்டிலும் வேலை செய்யாது என்று. அதை கியூபாவில் ரஷ்யா கொண்டு சென்ற எண்ணெய் அந்த தடையை உடைத்திருக்கின்றது. இப்போது ரஷ்யாவை நோக்கி எல்லா நாடுகளும் ஓடுவது எண்ணெய் வாங்க என்று ரஷ்யாவை ஏற்கனவே தடை செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் இப்போ ரஷ்யாவிடம் இந்த தடைகளையும் உதாசீனம் செய்துவிட்டு ஓடுவது, அதாவது அவர்களுக்கு பசி எடுக்கும் போதுதான் எல்லா தடைகளும் உடையும் என்று சொல்றது போல எல்லா நாடுகளும் ஓடுவது அமெரிக்காவின் தடை வேலை செய்யவில்லை. இப்ப ஹார்முஸ் நீரிணையிலும் அமெரிக்காவின் தடை வேலை செய்ய போவதில்லை என்றது தெரிகிறது. ஈரான் கப்பல்கள் கூட இப்போது சுதந்திரமாக தெரியக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களும் கப்பலை தொட முடியாது. என்றால் இங்கு இருக்கிற கப்பல்களை அவர்கள் அடித்து இங்கே பல மேற்குலக நாடு என்ற கப்பல் சிக்கி போய் நிற்கின்றன. அப்ப ஈரான் கப்பல்களை தொட முடியாது. இப்ப பாருங்கள், வெளியில் இவ்வளவு கப்பல்கள் நின்றாலும் ஈரான் எண்ணெய் கப்பல்களை அவர்கள் தொடுவதில்லை என்றால் இங்க இருக்கிற கப்பல்களை தாட்டு விடுவார்கள். அதே போலதான் நீங்கள் சொன்ன போதே அணு ஆயுதம். இப்போது சீனா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஜப்பானிடம் 4.4 டன் செறிவாக்கப்பட்ட புளுட்டோனியம் இருக்கின்றது. புளுட்டோனியம் அதுவும் அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்தப்படுவது. யுரேனியம், அடுத்தது புளுட்டோனியம். ஜப்பானிடம் அப்படி இருக்கு. ஏன்னா ஜப்பானிடம் பெருமளவான அணு உலைகள் இருந்தன. பக்குசிமாவில கூட உங்களுக்கு தெரியும், சுனாமியால் ஒரு அணு உலை தாக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த புளுட்டோனியம் பிரான்சிலும் யூகேயிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது ஜப்பானுக்கு சொந்தமாக. அந்த புளுட்டோனியத்தின் அளவை கொண்டு அங்கே சீனா இன்னொன்றை கூறியிருக்கின்றது. அந்த புளுட்டோனியத்தின் அளவு 5500 அணுகுண்டுகளை தயாரிக்க போதுமானது என்று சொல்லியிருக்கிறது. அப்ப ஜப்பான் இதுல எங்க இருக்கிறது? ஜப்பானை ரஷ்யாவிடம் இருக்கின்ற அணுகுண்டுகளை விட ஜப்பான் அதிக அளவு அணுகுண்டை தயாரிக்கக்கூடிய நிலையில் அந்த புளுட்டோனியங்கள் இருக்கின்றது. இவர்கள் பாதுகாப்பில் இருந்தாலும் ஜப்பானால் அதை இலகுவாக தயாரிக்க முடியும். இப்ப இங்கே எல்லாம் என்னென்று கண்ட்ரோல் பண்றீங்க நீங்கள் என்ற ஒரு கேள்வியை சீனா எழுப்பியிருந்தது. அதே போல இஸ்ரேலிடம் இப்போது அணுகுண்டு இருப்பதாக ட்ரம்பே கூறியிருக்கிறார். என்னால் இஸ்ரேல் அணுகுண்டு தாக்குதலை செய்ய முடியாது என்றால் அங்கு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டோம். இப்ப இந்த ஐக்கிய நாடுகள் அணுசக்தி பிரிவு அங்கு போய் சோதனைகளை மேற்கொள்ளவில்லை என்று ஈரான் நாளைக்கு கேட்கணும். அதே போல இந்த சண்டையில் இப்போ ஈரான் பெருமளவான நிபந்தனைகளுக்கு தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த நிபந்தனைகளில் ஒன்று, ஈரான் சுதந்திரமான அணுசக்தி திட்டத்தில் எந்தவித தலையீடும் இருக்கக்கூடாது என்பது ஒரு அந்த கோரிக்கைகளில் ஒன்று. மற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் கண்காணிப்பாளர்களை உள்ளுக்கு அனுப்புவதற்கு தாங்கள் சம்மதிப்பதாக ஈரான் எந்த இடத்திலும் அங்கு தெரிவிக்கவில்லை என்று என்னும்போது, இப்போது நீங்க சொன்ன போது போரை ஈரான் வென்று விட்டது என்றது அது இழப்புகள் இருக்கும். இழப்புகள் வேறு, சமர் வேறு, போர் வேறு. அப்ப இழப்புகள் இருந்தாலும் ஈரான் அதை வென்று விட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, பல ஆய்வாளர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள். போர் எப்பயோ அமெரிக்கா இழந்து விட்டது. ஈரான் கோரிக்கைகளுக்கு தான் செவிசாய்க்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுவது. அதாவது வென்று விட்டது என்று சொன்னால் இனி ஈரான் கூறுவதைத்தான் இவர்கள் அதற்கேற்ற மாதிரி பேரம் பேசி தங்களுக்கு தேவையான விடயங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் நிறைய தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றது. அந்த விடயங்களை பார்ப்பதற்கு இப்பொழுது நேரமில்லை, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆனால் ஒரு விடயத்தை கேட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். நீங்கள் அந்த கிளவுட் ப்ரொவைடிங் நிறுவனங்கள் தொடர்பாக கூறும்பொழுது, ஆரக்கிள் கிளவுட் ப்ரொவைடர் அவர்கள் மீது பாரிய தாக்குதல் நடந்திருக்கின்ற நீங்கள் கூறும்பொழுது, களத்தில் அமெரிக்காவுக்கு பாரிய இழப்பு, எவ்வளவு செலவு என்பதை இனி வரும் காலங்களில் எவ்வளவு தொகை இவர்களுக்கு எனின் தேவை எவ்வளவு இழந்திருக்கிறார்கள் என்று. அதை விட இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும், AWS என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, Azure இருக்கிறது, GCP இருக்கிறது. இப்ப இவர்களுடைய எல்லா கட்டிடங்கள் மீதும் தாக்குதல் நடந்தால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால் வருகின்ற இழப்பு பெரிய ஒரு இழப்பாக இருப்பது. ஒராக்கிள் தொடர்பாக இதனுடைய சேதம் தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? ஒராக்கிள் நிறுவனம் அதாவது ஈரான் வங்கிகள், ஈரான்
ஸ்டீல் நிறுவனங்கள் தாக்கப்பட்ட பின்னர் ஒரக்கிள் நிறுவனம் தாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமேசான் டேட்டா சென்டர் பஹ்ரைனிலும் தாக்கப்பட்டிருக்கிறது, கட்டாரிலும் UAE-லும் தாக்கப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் அந்த வளைகுடா பிராந்தியத்திலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டர் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த ஒரக்கிள் இப்போதுதான் முதலில் தாக்கப்பட்டதாக கூறினார்கள், இப்போதுதான் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டிடங்கள் இருந்து எல்லாம் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த நிறுவனங்கள் இந்த நடவடிக்கைகளை நிறுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை நிறுத்துவது என்பது அந்த நாடுகளின் பணப்பரிமாற்றத்திலிருந்து வங்கிகளிட சேவைகள், மற்றது வெவ்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களிட சேவைகள் எல்லாவற்றையும் கடுமையாக பாதிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 GB உள்ள இன்னொரு டேட்டா சென்டரையும் தாங்கள் தாக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அது தொடர்பாக ஈரான் தாக்கவில்லை. பல இந்த டேட்டா சென்டர்கள் பல மேற்குலக நிறுவனங்கள் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால் மேற்குலக நாடுகள் நிறுவனங்கள் பெருமளவான முதலீடுகள் இந்த வளைகுடா நாடுகளில் தான் இருக்கு. இப்ப இதுல 2 பிரச்சனை இருக்கிறது. இப்ப இதை தாக்கி விட்டார்கள், இப்போது எல்லாவற்றையும் தாக்கி காட்டி விட்டார்கள். அப்ப இனி வரும் காலங்களில் ஈரானை தொட்டால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் தாக்கப்படும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஈரான் இப்போது இந்த போர் முடிவுக்கு வந்தால் ஈரான் பலமான நிலையில் தான் போரிலிருந்து வெளியேறுகிறது. அப்ப ஈரான் தாக்கும் திறன் அளிக்கப்படவில்லை, ஈரான் தாக்கும். இப்ப இந்த நிறுவனங்கள் இனி வருங்காலத்தில் இங்கு இருக்குமா என்ற கேள்விதான் இருக்கின்றது. இந்த போர் இப்படியே முடிந்தால் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் ஈரான் அதாவது எதையும் எப்பவும் தாக்குவேன் என்ற நிலையில் இந்த போரில் வெளியேறுகிறது என்றால் இவர்கள் இனி இஸ்ரேல் ஏதாவது ஒரு சிறு தாக்குதலை செய்தாலும் ஈரான் உளவு நிறுவனங்களை திருப்பி தாக்கும். இப்ப தொடர்ந்தும் இந்த இன்னும் இழப்புகள் கணிப்பிடப்படவில்லை. இதுகள் எல்லாம் மிகவும் சென்சிட்டிவானவை. அவர்கள் இந்த இழப்புகள் மிகவும் பாரதூரமாக இருக்கும். ஏனென்றால் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், எண்ணெய் வயல்கள் எல்லாம் தாக்கப்பட்டது, இவ்வளவு நாள் இனி எடுக்கும் என்று சொல்கிறார்கள், இவ்வளவு சேதம் என்று சொல்கிறார்கள். அதே போல இதுகளை திருப்பி மீள கட்டியமைப்பது ஒன்று, அடுத்தது செக்யூரிட்டி ரீசன். அப்ப இனி வரும் காலங்களில் இந்த நிறுவனங்கள் இங்கு இருக்க முடியாது என்றால் அது வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிக்கும். பொருளாதாரம் பாதிக்கும் என்று சொன்னால் வளைகுடா நாடுகள் மேற்குலகத்தை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது. நன்றி அரசர்களே, இந்த நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், எண்ணெயை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் இதுவரை காலமும். அது கட்டுப்பாட்டில் இழந்த பின்பு நிறுவனங்களை கொண்டு வந்து அந்த நிறுவனங்களினூடாக கிளவுட் கம்ப்யூட்டிங் ஊடாக நிறைய வருமானத்தை அவர்கள் எதிர்பார்த்து இந்த முதலீடுகளை செய்திருந்தார்கள். இப்ப நீங்கள் கூறியது போல் மாறிவரும் உலகத்தில் அந்த பிராந்தியத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை காணப்போகின்றோம். இனிவரும் காலங்களில் ஈரான் தான் அந்த பிராந்தியத்தில் வல்லரசாக பார்க்கப்படும், யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்றுதான் இப்பொழுது ஆய்வாளர்கள் பலர் கூறுகிறார்கள். நீங்களும் அதை தான் கூறுகிறீர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இனி சிலர் கேட்டிருந்தார்கள், ஏன் வீடியோவில் வருவதில்லை என்று, தயவு செய்து வாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள் என்று கூறியிருந்தார்கள். இன்னும் ஒரு 5-6 நாட்களில் நாங்கள் இருவருமே வீடியோவில் வருவோம். நான் அதற்கான விளக்கத்தை, ஏன் அரசு அவர்களும் நானும் சில வேளைகளில் வீடியோவில் வராதற்கான விளக்கத்தை நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு தருகின்றேன். எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தகவல்களை தருவது, நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும். நன்றி அரசர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தகவலை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.